கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கூடி வந்திருக்கிற எல்லாரும் கூட நான் சபையினுடைய பக்தி விருத்தியை குறித்து இந்த நாட்களில் நாம் சிந்தித்து வருகிறோம். ಸಭೆಯ ಭಕ್ತಿಯ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ பக்தி விருத்தி என்றால் கட்டப்படுதல் என்று அர்த்தப்படும். ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಅಂತ ಹೇಳೋದು ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು ಅಂತ ಅರ್ಥಪಡುತ್ತದೆ. சபை கட்டப்பட வேண்டும் என்றால் அல்லது சபை வளர வேண்டும் என்றால் ಸಭೆ ಬೆಳಿಬೇಕಾದ್ರೆ ಸಭೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕದ ವರಗಳನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் சபையினுடைய முக்கியத்துவத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்வது அவசியம். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕದ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಸಭೆಯ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಗಳನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. அதனால நேற்றைய தினத்தினுடைய முதல் செய்தியில சபை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்தித்தோம். ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಸಭೆ ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾಮುಖ್ಯ ಹೊಂದುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. சபை கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியம், சபை கர்த்தருக்கு ಎಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ, அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு சபை எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா இருந்தது, அப்போஸ்தலರಿಗೆ சபை ಎಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿತ್ತು, அதே போல வேதம் சபைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன, ಅದೇ ರೀತಿ ನಾವು ಸಭೆಗೆ ಕೊಡುವಂತ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಏನು, இதுதான் நேற்றைக்கு முதல் செய்தியில நாம் சிந்தித்தோம். ಇದನ್ನ ನಾವು ನಿನ್ನೆ ಮೊದಲನೇ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. இதை படிக்கிறது மூலமா தேவனுடைய திட்டத்தில் சபை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த சபையில் செயல்படுவது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ನಾವು ಇದರ ಮುಖಾಂತರ ದೇವರ ಉದ್ದೇಶ ಏನಂತ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಸಭೆಯಿಂದ ಆ ರೀತಿ ನಡ್ಕೊಳ್ಳೋದು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ. இரண்டாவது செய்தியிலே ಎರಡನೇ ಸಂದೇಶದಲ್ಲಿ நேற்றைக்கு சாயந்தரம் ನಿನ್ನೆ ಸಾಯಂಕಾಲ தனிப்பட்ட விதத்திலே விசுவாசிகளை நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும், அவர்கள் மீது எப்படி அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕು, ಅವರ ಮೇಲೆ ಗಮನವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಕೂಡ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. பொதுவான நிலைமையிலே நாம் சபைகளில் பிரசங்கிக்கிறோம். ಒಂದು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಭೆಯ ಒಂದು ರೀತಿಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ, அது முக்கியம்தான். ಅದು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. ஆனால் தனிப்பட்ட நிலைமையிலே ஒவ்வொருவருக்கும் சபையில் கவனம் தேவைப்படுகிறது. ಪ್ರತ್ಯೇಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೂ ಕೂಡ ಸಭೆಯಲ್ಲಿ ಗಮನವನ್ನು ಇಡಬೇಕಾಗುತ್ತದೆ. அந்த தனிப்பட்ட வழிகாட்டுதல் எப்படி ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு கொடுக்க முடியும் என்பதை தான் நாம் சிந்தித்தோம். ಅದೊಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂದು ದಾರಿ ಮಾರ್ಗದರ್ಶನ ಯಾವ ರೀತಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಮೇಲೆ ನಾವು ಗಮನ ಇಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಅರ್ಥಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதற்கு பவுல் தீமோத்தேயுவுக்கு எப்படி வழிகாட்டினார் என்ற உதாரணத்தை நாம் வேதத்திலிருந்து எடுத்து அதிலிருந்து சில கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொண்டோம். ಅದನ್ನ ನಾವು ಪೌಲನು ಯಾವ ರೀತಿ ತಿಮೋತಿಗೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವೇದವಚನದಿಂದ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ತಿಳ್ಕೊಂಡ್ವಿ. 7 விஷயங்களை நாம் சிந்தித்தோம். 7 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? முதலாவதாக பவுல் தீமோத்தேயுவை எப்படி தேர்வு செய்தார் என்பதை நாம் சிந்தித்தோம். ಮೊದಲನೇದಾಗಿ ಪೌಲನು ತಿಮೋತಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಆರಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದನ್ನು ಕೂಡ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. தீமோத்தேயுவினுடைய திறமைகளை காட்டிலும் அவருடைய ஆவிக்குரிய குணத்திற்கு பவுல் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் படித்தோம். ತಿಮೋತಿಯ ಒಂದು ಗುಣಗಳಿಗಿಂತ ಅವರ ಪೌಲನು ಎಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಟ್ಟಿರುವುದು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡ್ವಿ. இரண்டாவதாக இந்த தீமோத்தேயோடு பவுல் எவ்வாறாக ஒரு நெருக்கமான ஆழமான உறவை ஐக்கியத்தை வைத்துக் கொண்டார் என்று சிந்தித்தோம். ಎರಡನೇದಾಗಿ ತಿಮೋತಿಯೊಟ್ಟಿಗೆ ಪೌಲನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಐಕ್ಯತೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು ಕೂಡ ನಾವು அந்த உறவு 19 வருடங்களுக்கு நீடித்தது என்று நாம் சிந்தித்தோம். ಆ ಒಂದು ಸಂಬಂಧ 19 ವರ್ಷಗಳು ಕೂಡ ಅದು ಇರ್ತಾ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. ಮೂರನೇದಾಗಿ பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் தீமோத்தேயு அவரை பார்த்து கற்றுக்கொள்ள அனுமதித்தார் என்று நாம் சிந்தித்தோம். ಪೌಲನು ತನ್ನ ಜೀವಿತದ ಮುಖಾಂತರ ಆ ತಿಮೋತಿಯು ತನ್ನ ಆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಗುಣಗಳನ್ನು ಕಲ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. தீமோத்தேயு பவுலுடைய பிரசங்கத்தை பார்த்தார். ತಿಮೋತಿ ಪೌಲನ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ನೋಡಿದ್ರು, அவருடைய நடக்கையை பார்த்தார், ಅವರ ನಡವಳಿಕೆಯನ್ನು ನೋಡಿದ್ರು, அவருடைய நோக்கத்தை பார்த்தார், ಅವರ ಉದ್ದೇಶವನ್ನು ನೋಡಿದ್ರು, அவருடைய விசுவாசத்தை பார்த்தார், ಅವರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೋಡಿದ್ರು, எப்படியாக பாடுகளை பொறுமையோடு சகித்தார் என்பதையும் தீமோத்தேயு பார்த்தார். ಯಾವ ರೀತಿ ಆ ಕಷ್ಟಗಳನ್ನ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಸಹಿಸಲು ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ತಿಮೋತಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இது பவுலுடைய வாழ்க்கை, ಇದು ಪೌಲನ ಜೀವಿತ. இதை பார்க்கிற தீமோத்தேயு கிறிஸ்துவை கற்றுக்கொள்கிறார். ಇದು ಪೌಲನು
ತಿಮೋತಿಯನ್ನು ಪೌಲನ ಜೀವಿತವನ್ನು ತಿಮೋತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾರೆ. நாலாவதாக பவுல் தீமோத்தேயுனுடைய குணத்தை எப்படி வளர்த்து விட்டார், அந்த கேரக்டர் பில்டிங் அதை எப்படி பவுல் செய்தார் என்பதை நாம் சிந்தித்தோம். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಪೌಲನು ಯಾವ ರೀತಿ ತಿಮೋತಿಯ ಅವರು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನ ಗುಣಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿ ಬೆಳವಣಿಗೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೋ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அவருடைய உணர்வு ரீதியான பலவீனங்கள் பலமாய் மாற்றப்பட்டது. ಅವರ ಬಲಹೀನತೆಗಳನ್ನ ಬಲವಾಗಿ ಮಾರ್ಪಾಡು ಮಾಡಲ್ಪಟ್ಟது. தீமோத்தேயுக்கு நிறைய பலவீனங்கள் இருந்துச்சு இல்லையா? ತಿಮೋತಿಗೆ ಬಹಳ ಬಲಹೀನತೆಗಳು ಇತ್ತಲ್ವಾ? சரீரத்திலும் சுகவீனம் இருந்தது, ಶರೀರದಲ್ಲೂ ಕೂಡ ಬಲಹೀನತೆ ಇತ್ತು. அது மட்டுமல்ல, மனதளவிலே ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒருவர் தான் தீமோத்தேயு. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಭಯಪಡುವಂತ ಸ್ವಭಾವವಿರತಕ್ಕಂಥವರು ತಿಮೋತಿ ಆಗಿತ್ತು. பாடுகளுக்கு பயந்தார், ಅವರು ಕಷ್ಟಗಳಿಗೆ ಭಯಪಟ್ಟರು. பவுலோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவே அவர் பயந்தார். ಪೌಲನೊಟ್ಟಿಗೆ ತನ್ನನ್ನು ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವರು ಭಯಪಟ್ಟರು. இப்படி நிறைய பலவீனங்களும் தோல்விகளும் நிறைந்த தீமோத்தேயுனுடைய அந்த கேரக்டர் குணம் எப்படியாக வணையப்பட்டது, எப்படி அதில் முன்னேற்றம் ஏற்பட்டது என்பதை நாம் சிந்தித்தோம். ಈ ರೀತಿ ಬಲಹೀನತೆಗಳಿದ್ದಂತ ಸೋಳುಗಳಿದ್ದಂತ ತಿಮೋತಿ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದಿತು ಎಂಬುದನ್ನು ನಾವು சரி, அடுத்தது ஐந்தாவதாக ಐದನೇದಾಗಿ பவுல் தீமோத்தேயுவை எவ்வளவு நம்பினார் என்பதை நாம் பார்த்தோம். ಪೌಲನು ತಿಮೋತಿಯನ್ನು ಎಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. தோல்விகள் இருந்ததான்னு கேட்டா நிறைய தோல்விகள் தீமோத்தேயு இடத்துல இருந்தது. ಸೋಳುಗಳು ಇತ್ತ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಬಹಳ ಸೋಳುಗಳು ತಿಮೋತಿ ಬಳಿ ಇತ್ತು. அவருடைய வாலிபத்திலே நிறைய விஷயங்களில் விழுந்து எழுந்திருக்கக்கூடியவர் தான் தீமோத்தேயு. ಅವರು ಯವನಸ್ಥ ಕಾಲದಲ್ಲಿ ಬಹಳ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದು ಎದ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯೇ ತಿಮೋತಿ. ஆனால் பவுல் தொடர்ந்து தீமோத்தேயுவை அவர் நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுக்கிறதை நாம் பார்த்தோம். ಆದ್ರೆ ಪೌಲನು ತಿಮೋತಿನ ನಂಬಿ ಬಹಳ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. தீமோத்தேயுவை நம்பினதினால் பவுல் அவரை தெசலோனிக்கேவுக்கு அனுப்பினார். ತಿಮೋತಿಯನ್ನು ನಂಬಿದ್ರಿಂದ ಪೌಲನು ಅವರನ್ನು ತೆಸಲೋನಿಕ ದೇಶಕ್ಕೆ ಕಳಿಸಿದರು. பவுல் தீமோத்தேயுவை நம்பினதினால் எபேசுவிலே தீமோத்தேயுவை விட்டு வந்தார். ಪೌಲನು ತಿಮೋತಿಯನ್ನು ನಂಬಿದ್ರಿಂದ ಎಫೆಸದಲ್ಲಿ ತಿಮೋತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರು. பவுல் தீமோத்தேயுவை நம்பினதினால் பிலிப்பியருக்கு எழுதும்போது தீமோத்தேயுவை அனுப்புகிறேன் என்று எழுதினார். ಪೌಲನು ತಿಮೋತಿಯನ್ನು ನಂಬಿದ್ರಿಂದ ಅವರು ಎಫೆಸಕ್ಕೆ ಕಳಿಸುವಾಗ ತಿಮೋತಿಯನ್ನು ಕಳಿಸಿದ್ದು ಬರೆದರು. நாம யாரை மெயின்டைன் பண்றோமோ, யாருக்கு வழிகாட்டுதல் காண்பிக்கிறோமோ அவர்களை நம்ப வேண்டும், அவர்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். ನಾವು ಯಾರನ್ನು ತೋರಿಸ್ತೀವಿ ಅವರನ್ನ ನಂಬಬೇಕು, ಅವರ ನಂಬಿ ಎಲ್ಲ ರೀತಿಯ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ. அடுத்தது ஆறாவதாக நாம் படித்தது, ಆರನೇದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದು பவுல் தீமோத்தேயுக்காக ஜெபித்தார். ಪೌಲನು ತಿಮೋತಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. தொடர் ஜெபங்கள், ಕಠಿಣವಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ராத்திரியும் பகலுமா தீமோத்தேயுக்காக ஜெபிக்கிறார். ಅವಳಿಗಳು ಕೂಡ ತಿಮೋತಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, உன்னை ஞாபகப்படுத்தி பார்க்கும் போதெல்லாம் உனக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. ಅವರು ತಿಮೋತಿಯನ್ನು ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ನೆನಪುವಾಗ ನಿನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. அதுலதான் தீமோத்தேயுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலில் வணையப்பட்டது. ಅವಾಗಲೇ ತಿಮೋತಿಯ ಜೀವಿತ ಕ್ರಿಸ್ತನ ಸಾಯಲಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟது. சரி, கடைசியாக ஏழாவதாக நாம் படித்தது, ನಾವು ಏಳನೇದಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದು தீமோத்தேயு தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்த அநேக வாய்ப்புகளை பவுல் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ತಿಮೋತಿಗೆ ತನ್ನ ಆತ್ಮೀಕದ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪೌಲನು ಅನೇಕ ಅವಕಾಶಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡರು. அதை நாம படிச்சோம். ನಾವು ಅದನ್ನು ಓದಿದ್ವಿ. சபை ஒரு விசுவாசிக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்போதுதான் அந்த விசுவாசி தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை அறிந்து கொள்ள முடியும் என்று படித்தோம். ಸಭೆಯು ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಆ ಒಂದು ಅವಕಾಶಗಳನ್ನ ಏರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಮಾತ್ರ ಆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲ ಅರ್ಥ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஒருவருக்கு பிரசங்கிக்கிற வரம் இருக்கும், ಒಬ್ಬರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತ ವರ ಇರ್ತದೆ, ஒருவருக்கு உபசரிக்கிற வரம் இருக்கும், ಒಬ್ಬರಿಗೆ ಉಪಚಾರ ಮಾಡುವಂತ ವರ ಇರ್ತದೆ, ஒருவருக்கு எழுதக்கூடிய வரம் இருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಬರೆಯುವಂತ ವರ ಇರ್ತದೆ. இல்லையா? இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய வரங்கள் சபையிலே கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ವ್ಯತ್ಯಾಸದ ವರಗಳನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಅವರು ಹಂಚಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தொடர்ந்து விசுவாசிகள் சபைக்கு வரும்போது, ಯಾವಾಗಲೂ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ, எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளும்போது, ಎಲ್ಲ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಅವರು ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಾಗ, எல்லா ஊழியங்களிலும் பங்கேற்கும் போது, ಎಲ್ಲ ಸೇವೆಗಳಲ್ಲೂ ಅವರು ಪಾಲ್ಗೊಳ್ಳುವಾಗ, ஒரு விசுவாசி தங்களுக்கு கர்த்தர் என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ತನಗೆ ಕರ್ತನು ಏನು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ಅದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. சரியா? இதெல்லாம் மென்டரிங் ப்ராசஸ்ல நேத்து நம்ம சிந்தித்தோம். ಇದೆಲ್ಲ ಕೂಡ ನೆನ್ನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. பாருங்க, பொதுவாக செய்திகள் கொடுக்க இன்னைக்கு எல்லா சபைகளிலும் இருக்கிறது. ಇದು பொதுವಾಗಿ ಎಲ್ಲ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಇರ್ತದೆ. ஆனால்
தனிப்பட்ட நிலைமையில கவனம் செலுத்துதல் என்பது இன்றைய தேவை. ಆದರೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಗಮನವನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ಇವತ್ತಿನ ಅವಶ್ಯಕತೆ. நான் நேற்றைக்கு சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எவ்வளவு வேலை இருக்கோ அதை விட வார நாட்கள்ல தான் அதிக வேலை இருக்குன்னு சொன்னேன். ನಾನು ನೆನ್ನೆನೇ ಹೇಳಿದೆ, ಭಾನುವಾರ ದಿವಸ ನಮಗೆ ಎಷ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಇರುತ್ತೋ ಅದಕ್ಕಿಂತ ಬೇರೆ ದಿನದಲ್ಲೂ ಕೆಲಸ ಇರುತ್ತೆ. ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கேட்கறதுனால ஒருவர் கிறிஸ்துவின் சாயல்ல வளர்ந்துருவாருன்னு நம்ம நினைக்க முடியாதுன்னு சொன்னேன். ಭಾನುವಾರದಿಂದಲೇ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳೋದು ಮುಖಾಂತರ ಅವರು ಕ್ರಿಸ್ತನ ಸಾಯಲು ಬೆಳೆಯುತ್ತಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. தனிப்பட்ட விதத்துல விசுவாசிகளோடு நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உறவுதான் அவர்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வரங்களை பயன்படுத்த அது ஏதுவா இருக்கும். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಇಟ್ಕೊಳ್ಳುವಂತಹ ಸಂಬಂಧ ಅವರು ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ವರಗಳಲ್ಲಿ ಬೆಳೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. அதனாலதான் நேற்றைக்கு மதியானம் நம்ம அதை பற்றி நம்ம சிந்தித்தோம். நேற்று மத்தியானம் ಆ ರೀತಿ ಆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. சரி, நான் இன்னைக்கு செய்திக்கு நான் வந்துடுறேன். ನಾನು ಇವತ್ತಿನ ಸಂದೇಶ ಕೊಡ್ತೀನಿ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 ಕೊರಿಂಥಿಯರು 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ವೇದವನ್ನು 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முழுக்க ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசுகிற ஒரு அதிகாரம். 1 ಕೊರಿಂಥಿಯರು 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತ್ಮಿಕದ ವರಗಳ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತ ಒಂದು ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ. அதுல குறிப்பாக ಅದನ್ನು ಗುರುತು ಮಾಡಿ 12வது வசனத்துக்கு வரும்போது 12ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ஒரு சரீரத்தோடு பவுல் சபையை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ 12ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಪೌಲನು ಒಂದು ಶರೀರಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ಸಭೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. இப்ப நம்ம சரீரத்தை பத்தியே பேசலாம், நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ಈಗ ನಮ್ಮ ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾವು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. எனக்கு என் சரீரத்தை பத்தி தெரியும், ನನಗೆ ನನ್ನ ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ, உங்களுக்கு உங்க சரீரத்தை பத்தி தெரியும். ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. இப்ப ஆண்டவர் பைபிள்ல ரொம்ப எளிதா தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಸತ್ಯವೇದವನ್ನ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡ್ತಾರೆ. 12வது வசனத்தை பாருங்க. 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ யாராவது வாசிக்கிறீங்களா? எப்படி எனில் சரீரம் ஒன்று, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ಹೇಗಿದ್ದರೆ ಶರೀರವು ಒಂದೇ, ಆದರೆ ಅಂಗಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಆಗಿದೆ. ಆದರೆ ಶರೀರದ ಎಲ್ಲ ಅಂಗಗಳು ಅನೇಕವಾಗಿದ್ದು ಕೂಡ ಶರೀರವು ಒಂದೇ ಆಗಿರುತ್ತದೆ. ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ಇದ್ದಾನೆ. தமிழ் பைபிள் வச்சுட்டு அவர் வச்சுட்டு தமிழ் பைபிள் நான் படிக்கிறேன். ஓகே ரைட். சோ இந்த வசனம் ரொம்ப அழகா நமக்கு புரியுது பாருங்க. எளிதா ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಕಲಿಸಿಕೊಡ್ತಾರೆ. சரீரம் ஒன்று, ಕೀರ್ತನೆ ಒಂದು, ஆனா அநேக அவயவங்கள் அந்த சரீரத்துக்கு உண்டு. ಅನೇಕ ಅಂಗಗಳು ಆ ಶರೀರಕ್ಕೆ ಉಂಟು. இப்ப அவயவங்கள் அநேகமா இருந்தாலும் சரீரம் ஒன்றுதான். ಅಂಗಗಳು ಅನೇಕವಾಗಿದ್ದು ಕೂಡ ಶರೀರ ಒಂದೇ ಆಗಿತ್ತು. அதே போல ಅದೇ ರೀತಿ நியாயமா பார்த்தா பவுல் என்ன எழுதியிருக்கணும்னா சபையும் அப்படிதான் இருக்கிறது என்று முடித்திருக்க வேண்டும். ನ್ಯಾಯವಾಗಿ ಪೌಲನು ಏನು ಬರೀಬೇಕಾದ್ರೆ ಸಭೆಯು ಹಾಗೆ ಇದೆ ಅಂತ ಮುಗಿಸಿರ್ಬೇಕು. ஆனா எப்படி முடிச்சிருக்காரு பாருங்க. ಆದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸಿದ್ದಾರೆ? கிறிஸ்துவும் அப்படிதான் இருக்கிறார் என்று முடித்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ಅದೇ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಮುಕ್ತಾಯ. ஒருவேளை பவுலுக்கு பதிலா நான் எழுதியிருந்தா சபையும் இப்படிதான் இருக்கிறது அப்படின்னு தான் எழுதியிருப்பேன். ಒಂದು ವೇಳೆ ಪೌಲನಿಗೆ ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಸಭೆಯು ಹಿಂಗೆ ಇದೆ ಅಂತ ನಾನು ಬರೆದಿದ್ದೀನಿ. ஆனா பவுல் கிறிஸ்து அப்படின்னு எழுதியிருக்கிறார் பாருங்க. ಆದ್ರೆ ಪೌಲನು ಕ್ರಿಸ್ತನು ಅಂತ ಬರೆದಿದ್ದಾರೆ ನೋಡಿ. இல்லையா? அப்போ பவுல் என்ன சொல்லி தராருன்னா, ಹಾಗಾದ್ರೆ ಪೌಲನು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இந்த பூமியிலே காணப்படும் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரம் தான் திருச்சபை. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಾಣப்படுವಂತ ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮೀಕ ಶರೀರ ಅಂದ್ರೆ ಸಭೆ. கிறிஸ்துவையும் சபையும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்தவ சபையை ಬೇರೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. நேற்றைக்கு படிச்சோம், நித்தியமாய் கிறிஸ்து தம்மோடு கூட சபையை வைத்துக் கொள்ள போகிறார் என்று படித்தோம். ನಾವು ನೆನೆದಿದ್ದ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೀವಿ. ನಿತ್ಯವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಆ ದೇವರನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೀವಿ. அப்ப இந்த பூமியிலே சபை இருக்கிறது என்று சொல்வதும் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்வதும் ஒரே போலதான். ಹಾಗಾದ್ರೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಭೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳೋದು, ಕ್ರಿಸ್ತರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳೋದು ಕೂಡ ಒಂದೇನೆ. கிறிஸ்து உங்களை கொண்டு வாழுகிறார். ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಜೀವಿಸ್ತಾರೆ. கிறிஸ்து சபையை கொண்டு தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறார். ಕ್ರಿಸ್ತನು ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟು ತನ್ನ ಉದ್ದೇಶಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. சரீரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா? ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಬಹಳ ವಿಷಯಗಳು ನಾವು ಹೇಳ್ಬೋದು. ஏன் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ಯಾಕೆ ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? அல்லது ஏன் சபையோடு ஒப்பிட்டு சரீரத்தை பேசியிருக்கிறார்? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸಭೆಯೊಟ್ಟಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ಯಾಕೆ ಸಭೆ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ? ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி பேசியிருக்காங்க. ಒಂದು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದಾನೇ ಆ
ರೀತಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. முதலாவது சரீரத்திற்கு ஜீவன் உண்டு, அதே போல சபைக்கும் ஜீவன் உண்டு. ಮೊದಲನೇದಾಗಿ ಶರೀರಕ್ಕೆ ಜೀವ ಉಂಟು, ಅದೇ ರೀತಿ ಸಭೆಗೆ ಕೂಡ ಜೀವ ಉಂಟು. இல்லையா? சபைன்னு சொல்லும்போது கட்டடம்னு நினைச்சுக்க கூடாது. ಸಭೆ ತಿಳುವ ಕಟ್ಟಡ ಕಲ್ಪಬಾರದು. சபை என்பது நாம தான், உயிருள்ள அமைப்பாகிய விசுவாசிகள் தான் திருச்சபை. ಸಭೆ ಅಂತ ಹೇಳೋದು ಜೀವವುಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ಸಭೆ ಅಂತ ಎಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போ சபைக்கு ஜீவன் உண்டு. ಹಾಗಾದ್ರೆ ಸಭೆಗೆ ಜೀವ ಉಂಟು. அந்த ஜீவனை சபை வெளிப்படுத்த வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் திருச்சபை நடத்தப்படுவது அவசியம். ಹಾಗಾದ್ರೆ ಆ ಜೀವವನ್ನು ಪ್ರಕಟಗೊಳಿಸಬೇಕಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಸಭೆಯು ನಡೆಸಲ್ಪಡುವುದು ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. சரி, இரண்டாவது திருச்சபையை பத்தி, அதாவது சரீரத்தை பத்தி சொல்லும்போது சரீரம் வளரக்கூடியது. ಶರೀರದ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಶರೀರ ಬಂದು ಬೆಳವಣಿಗೆ ಆಗ್ತಕ್ಕಂಥದ್ದು இல்லையா? சரீரம் ஒவ்வொரு நாளும் வளரக்கூடியது. ಸಭೆ ಶರೀರ ಒಂದೊಂದು ದಿನ ಕೂಡ சரீரம், நம்ம சரீரம் வளரக்கூடியது. ನಮ್ಮ ಶರೀರ ಬೆಳವಣಿಗೆ ಆಗ್ತಕ್ಕಂಥದ್ದು. அதே போல ಅದೇ ರೀತಿ திருச்சபையும் வளரக்கூடியதா இருக்கிறது. ನಮ್ಮ ಸಭೆಯು ಕೂಡ ಬೆಳೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ, இல்லையா? ಅಲ್ವಾ? திருச்சபையில வளர்ச்சி அவசியம். ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಅನ್ನೋದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபை எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைக்கும் இருக்குமானால் அது கர்த்தர் விரும்புகிற சபை அல்ல. ನೋಡಿ, ಒಂದು 5 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಸಭೆ ಹೇಗಿತ್ತು ಅದೇ ರೀತಿ ಇವಾಗ ಇರುವುದಾದ್ರೆ ಅದು ಕ್ರಿಸ್ತನ ಇಷ್ಟಪಡುವಂತ ಸಭೆ ಅಲ್ಲ. ஒருவேளை அந்த வளர்ச்சி இன்னும் குன்றி போகுமானால், குறைந்து போகுமானால் அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ಒಂದ್ ವೇಳೆ ಆ ಒಂದು ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ಕುಂದಿ ಹೋಗ್ತಂದ್ರೆ ಅದು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ದುಃಖಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அப்ப சரீரம் எப்படி வளருகிறதோ அதே போல கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரமாகிய திருச்சபையும் வளரக்கூடியதா இருக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ಶರೀರ ಯಾವ ರೀತಿ ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದುತ್ತದೋ ಆತ್ಮೀಕದ ಸಭೆಯಾದ ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯು ಕೂಡ ಬೆಳೆಯುವುದಾಗಿದೆ. முதலாவது என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ನೋಡಿದ್ವಿ? சரீரத்துக்கு ஜீவன் உண்டு, அதே போல திருச்சபைக்கும் ஜீவன் உண்டு. ಶರೀರಕ್ಕೆ ಜೀವ ಉಂಟು, ಅದೇ ರೀತಿ ಕೂಡ ದೇವರ ಸಭೆಗೆ ಕೂಡ ಜೀವ ಉಂಟು. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ சரீரம் வளரக்கூடியது, அதே போல திருச்சபையும் வளரக்கூடியது. ಶರೀರವು ಬೆಳವಣಿಗೆ ಆಗ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅದೇ ರೀತಿ ಕೂಡ ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಬೆಳೆಯತಕ್ಕಂಥದ್ದು. மூன்றாவது, சரீரம் வேலை செய்யக்கூடியது, அதாவது ஊழியம் செய்யக்கூடியது. ಮೂರನೇದಾಗಿ ಶರೀರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. அதே போல திருச்சபையும் வேலை செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ಕೂಡ ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ, ದೇವರ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனாலதான் இங்க உங்க சபையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಇಲ್ಲಿ ಸಭೆ சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு திருச்சபை சேவை செய்ய வேண்டும். ಸಮಾಜದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ಈ ದೇವರ ಸಭೆ ಸೇವೆಯಿಂದ ಮಾಡಬೇಕು. சரீரத்தின் அவயவங்கள் சேவை செய்கிறது இல்லையா? ಶರೀರದ ಅಂಗಗಳು ಸೇವೆಯಿಂದ ಮಾಡ್ತದಲ್ವಾ? சரீரம் வளரணும்னு சொன்னா எல்லா அவயவங்களும் வேலை செய்யணும். ಶರೀರ ಬೆಳಿಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ಅಂಗಗಳು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. சரீரத்துல ஜீவன் இருக்கணும்னு சொன்னா எல்லா அவயவங்களும் வேலை செய்யணும். ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವ ಇರಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ಅಂಗಗಳು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. அதே போல ಅದೇ ರೀತಿ the church is called to serve the community. சபை சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக திருச்சபை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ಸಮಾಜಕ್ಕೆ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ದೇವರ ಸಭೆಯನ್ನ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஓகே, இது மூணாவது. ಇದು ಮೂರನೇದು. நாலாவது, சரீரம்னாலே பிரச்சனைக்குரியதுதான். ಶರೀರ ಅಂದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஆபத்துகளை சரீரம் சந்திக்குமான்னு கேட்டா சந்திக்கும். ಆಪತ್ತುಗಳನ್ನ ಶರೀರ ಸಂಧಿಸ್ತಾ ಅಂದ್ರೆ ಸಂಧಿಸುತ್ತೆ. பிரச்சனைகள் சரீரத்துக்கு வருமான்னு கேட்டா வரும். ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತಾ ಅಂದ್ರೆ ಬರುತ್ತೆ. அதே போல ಅದೇ ರೀತಿ திருச்சபையும் ஆபத்துகளையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಆಪತ್ತುಗಳನ್ನ, ಸವಾಲುಗಳನ್ನ, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಸಂಧಿಸುತ್ತೆ. இல்லையா? அது உண்மைதானே? ಹೌದಲ್ವಾ? ನಿಜ ತಾನೆ? அதுதான் நம்ம சரீரத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ಅದೇ ನಮ್ಮ ಶರೀರದಿಂದ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ತೀವಿ. பாருங்க, ஒரு உதாரணம் காட்டுகிறேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ಎಫೆಸಿಯರ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல 27வது வசனத்துல, ಅದರಲ್ಲಿ 27ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவை வைத்து கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்று பவுல் விளக்குகிறார். ಒಂದು ಗಂಡನಿಗೂ ಹೆಂಡತಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂಬಂಧ ಯಾವ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ, ಒಂದು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಸಭೆಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂಬಂಧ ಯಾವ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಕಟಗೊಳಿಸಿದ್ದಾರೆ. இப்போ திருச்சபை இந்த பூமியில இருக்கும்போது, ಈಗ ದೇವರ ಸಭೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ கிறிஸ்துவானவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು வேத வசனம் என்னும் தண்ணீரை கொண்டு அந்த திருச்சபையை சுத்திகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬುವಂತ ಆ ಒಂದು ನೀರನ್ನ ಇಟ್ಟು ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿ. இப்ப ஒண்ணு யோசிங்களேன், ಯೋಚನೆ ಮಾಡಿ, சுத்திகரிப்பு வேணும்னு சொன்னாலே அங்க குறைகள் இருக்கிறதா இல்லையா?
ಆ ಶುದ್ಧೀಕರಣ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕಳೆಗಳು ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இருக்கிறது இல்லையா? ಇದೆ ಅಲ್ವಾ? இப்ப யாருமே எந்த ஒரு சபையும் இப்படி வந்து கிளைம் பண்ண முடியாது. நாங்க வந்து மகிமை நிறைந்த சபை, எங்களிடத்துல எந்த குறையும் இருக்காது அப்படின்னு எந்த சபையும் சொல்ல முடியாது. ಯಾವುದು ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ, ನಮ್ಮ ಸಭೆ ಬಂದು ಮಹಿಮೆಯಾದ ತುಂಬಿದಂತ ಸಭೆ, ನಮ್ಮ ಹತ್ರ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕಳೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. இங்க சில வார்த்தைகளை பாருங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த 27வது வசனத்துல தமிழ்ல முதலாவது கரைன்னு வாசிக்கிறோம் பாருங்க. கரை. கரைதிரைன்னு தமிழ்ல ஒரே வார்த்தையில இருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சா ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள். சரியா? கரை. 27ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಳೆ ತುಂಬಿದಂತ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. இது குறிப்பா இதனுடைய மூல பாஷையில படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கரை என்பது வெளியில இருந்து ஒரு திருச்சபையை அசுத்தப்படுத்த திருச்சபை சந்திக்கும் சவால்களாகும். அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய ஆபத்துகள். பொதுವಾಗಿ ಒಂದು ಕಳೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಸಭೆ ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಸಭೆಯನ್ನ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಳೆ ಆಗಿದೆ. சரீரத்தை வச்சு நீங்க யோசிக்கலாம். ಶರೀರದ ಬಗ್ಗೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. ನಾನು சமீபத்துல பீகார் போயிருந்தேன். ನಾನು ಸಮೀಪದಲ್ಲಿ ಬಿಹಾರ್ ಹೋಗಿದ್ದೆ. பீகார் போய் ஒரு 10 நிமிஷம் நீங்க ரோட்ல நடந்துட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ಒಂದು 10 ನಿಮಿಷ ರೋಡಲ್ಲಿ ನಡೆದು ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡುತ್ತೀವಿ. இந்த முகத்தை ஒரு 10 முறை கழுவணும். ನೀವು ಮುಖವನ್ನು ಒಂದು 10 ಸಾರಿ ತೊಳಿಬೇಕು. போனவங்களுக்கு தெரியும். ಅದು ಓದೋರು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அப்படியே கருப்பாயிடும் முகமே. ಯಾಕಂದ್ರೆ ಕಪ್ಪಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಮುಖ ಎಲ್ಲ. அப்படி வந்து நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா தூசி, மாசு படிதல் இதெல்லாம் வெளியில இருந்து நம்ம சந்திக்கும். ಧೂಳು ಮತ್ತೆ ಅದೆಲ್ಲ ಬಂದು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಅದು ಮೇಲೆ ಬಿಡುತ್ತೆ. அந்த வார்த்தையை தான் பவுலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಈ ಪೌಲನು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. சில இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புல ஸ்பாட்னா அந்த கரைகள், வெளியில இருந்து டிஃபைல்மெண்ட்ஸ் வரக்கூடிய கரைகள், ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಕಳೆಗಳು சபையில சந்திக்குது இல்லையா? ಸಭೆಯನ್ನು ಅದನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ. இந்த கரைன்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்ற வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ಇಲ್ಲಿ ಕಳೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಯಾಕೋಬು ಹೇಳುವಂತ ಮಾತು ನನಗೆ ನೆನಪು ಬರುತ್ತೆ. யாக்கோபு முதல் அதிகாரத்துல ಯಾಕೋಬನ ಬಗ್ಗೆ ಮೊದಲೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 27ನೇ ವಚನಕ್ಕೆ ಬಂದ್ರೆ உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வது சுத்தமான பக்தி, மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபு எழுதுகிறார். ಲೋಕದಿಂದ ತನ್ನನ್ನು ತಾವು ಕಳೆಯಾಗದಂತೆ ತಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದೇ ಶುದ್ಧವಾದ ಭಕ್ತಿ ಅಂತ ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳಿದ್ದಾನೆ. இங்கேயும் அந்த கரைன்ற வார்த்தையை பார்க்கறீங்க பாருங்க. ಇಲ್ಲಿ ಕೂಡ ಕಳೆ ಎಂಬುವಂತ ಮಾತನ್ನು ನೋಡ್ತೀವಿ. இது எங்க இருந்து வர கரை? ಇದು ನಮಗೆ ಬರುವಂತ ಕಳೆ உலகத்தால். ಲೋಕದವರು இல்லையா? ஒரு விசுவாசி உலகத்துல வாழ வேண்டும். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಲೋಕದ ಜೀವನ ನಡೆಸಬೇಕು. உலகத்தினுடைய அமைப்பு முறைகள் ஒரு விசுவாசி பரிசுத்தமாய் வாழ சாதகமான அமைப்பு முறை கிடையாது. ಲೋಕದ ರೀತಿ ನೀತಿಗಳು ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲ. நம்மளை சுத்தி பாவம் இருக்கிறது. ನಮ್ಮ ಸುತ್ತಿ ಕೂಡ ಪಾಪಗಳಿದೆ. அதான் யாக்கோபு எழுதுறார், உலகத்தால் கரைபடாதபடிக்கு வாழ்றதுதான் சுத்தமான பக்தி என்று எழுதுகிறார். ಅದನ್ನೇ ಯಾಕೋಬನು ಬರೀತಾರೆ, ಲೋಕದಿಂದ ಕಳೆಯನ್ನ ಹೊಂದದಂತೆ ಜೀವನ ನಡೆಸುವುದೇ ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ. இந்த வார்த்தை தான் கரையில பவுல் எபேசியர் 5:27 பயன்படுத்துறார். ಇಲ್ಲಿ ಒಂದು ಪದವನ್ನ ಎಫೆಸರ್ 5:27ರಲ್ಲಿ ಪೌಲನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. அடுத்து தமிழ்ல பாத்தீங்கன்னா எபேசியர் 5:27 திரைன்னு வாசிக்கிறோம் பாருங்க. திரை ನೋಡಿ ಎಫೆಸರ್ 5:27ರಲ್ಲಿ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ತೆರೆ ತೋರಿಸಿ. இது பாத்தீங்கன்னா உள்ள இருந்தே நம்ம வயசாக நம்மளுடைய தோலெல்லாம் சுருங்கி போகுது இல்லையா? அது உள்ள இருந்தே வரக்கூடிய ஒரு திரைகள். சரியா? ನಿಜವಾಗ್ಲೂ ನಮಗೆ ವಯಸ್ಸು ಆಗ್ತಾ ಆಗ್ತಾ ಅಲ್ಲಿ ಚರ್ಮ ಏನಾಗುತ್ತೆ ಸಿಂಕ್ ಆಗುತ್ತೆ. எல்லாருக்கும் வாலிபமா இருக்கணும்னு ஆசைதான். ಎಲ್ಲರಿಗೂ ಯವನಸ್ಥರಾಗಿರ್ಬೇಕಂತ ಆಸೆನೆ. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும்னு ஆசை. ಒಳ್ಳೆಯವರು ಹಂಗೆ ಇರ್ಬೇಕಂತ ಆಸೆ. ஆனா அதுக்கு சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்காது. ಆದ್ರೆ ಶರೀರ ಅದಕ್ಕೆ ಹೊಂದಿ ಬರಲ್ಲ. வயசாக தோலெல்லாம் சுருக்கமாயிடும், புண்கள் ஆரம்பிச்சிடும். அந்தந்த வயதுக்கான பலவீனங்களை சரீரம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಆಗ್ತಾ ಚರ್ಮ ಎಲ್ಲ ಸಿಂಕ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ, ಆಮೇಲೆ ಕೂಣ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ ಎಲ್ಲ. நான் இப்படி சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. ನಾನು ಈ ರೀತಿಯಾದ ತಪ್ಪುಗಳು ஒரு திருச்சபைக்கு உள்ள இருந்து திருச்சபை சவால்களை சந்திக்கும் என்பதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ಒಂದು ಸಭೆ ಒಳಗಡೆಯಿಂದಲೇ ಸವಾಲುಗಳನ್ನ ಸಂಧಿಸುತ್ತೆ ಅನ್ನೋದು ನಾವು ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. அது போதனை நிமித்தமும் இருக்கும், நடைமுறை நிமித்தமும் இருக்கும். ಅದು ಬೋಧನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಇರ್ತದೆ, ನಡವಳಿಕೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಇರ್ತದೆ. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பவுல் அந்த மூப்பர்கள் கூப்பிட்டு பேசும்போது அவர் சொல்றாரு, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 25ನೇ ಪೌಲನು ಅಲ್ಲಿ ಹಿರಿಯರ ಕರೆದು ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்த கொடிதான ஓநாய்கள்லாம் வெளியில இருந்தும் வரும், உங்களுக்குள்ள இருந்தும் எழும்பும் அப்படின்னு சொல்றாரு. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕೆಟ್ಟ ರೀತಿಯಾದ ಮೃಗಗಳು ನಿಮ್ಮಲ್ಲೂ ಕೂಡ ಇರಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கொடிதான ஓநாய்கள் அவர் சொல்றது கள்ள உபதேசங்களை குறித்து சொல்றாரு. ಆ ಕೆಟ್ಟ ಮೃಗಗಳ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಕಳ್ಳ ಉಪದೇಶವನ್ನ ಹೇಳಿದ್ರು. இப்ப பவுல் இந்த ரெண்டு வார்த்தைகளை கொண்டு வரார். ಇಲ್ಲಿ ಪೌಲನು 2 ಮಾತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கரை என்பது வெளியில இருந்து சபை சந்திக்கிற சவால்கள். ಕಳೆ ಎಂಬುದು ಹೊರಗಡೆಯಿಂದ ಸಭೆಗೆ ಸಂಧಿಸುವಂತ ಒಂದು ಕಳೆ. திரை
அருமையா அந்த சபையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு சுத்திகரிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ಈ ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ಸಭೆಯನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡಬಾರಿಂದ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சரி, இப்போ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ಈಗ 1 ಕೊರಿಂಥಿಯರು 12ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ அங்கே பிரிவுகளை குறித்தும் பவுல் எழுதுகிறார். ಅಲ್ಲಿ ಭೇದ ಭಾವಗಳ ಕುರಿತಾಗಿ ಕೂಡ ಪೌಲನು ಬರೆದಿದ್ದಾನೆ. குறிப்பா 1 கொரிந்தியர் 12:25 அதை சொல்றாரு பாருங்க. 1 ಕೊರಿಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 27 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. ಶರೀರದಲ್ಲಿ ಭೇದ ಭಾವಗಳು ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಇದೆ. அப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ಹಾಗಾದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಇಟ್ಟು ನಾವು ನೋಡುವಾಗ கரைகள், தீரைகள், பிரிவினைகள் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா ಈ ಕಳೆಗಳು ತೆರೆಗಳು ಈ ಭೇದ ಭಾವಗಳು ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಗೆ ಏನ್ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, சரீரம் சவால்களை சந்திக்கிறது போல ಶರೀರವು ಸವಾಲುಗಳನ್ನು ಸಂಧಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு திருச்சபையும் நிச்சயமாய் ஆபத்துகளை சந்திக்கும். ಒಂದು ಸಭೆ ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಆಪತ್ತುಗಳನ್ನ ಸಂಧಿಸುತ್ತೆ. 4 விஷயம் பார்க்க மாட்டியா? 4 ವಿಷಯಗಳಲ್ಲ, சரீரம் ஜீவன் உள்ளது, திருச்சபையும் ஜீவன் உள்ளது. ಶರೀರ ಜೀವ ಉಳ್ಳದು, ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಜೀವ ಉಳ್ಳದು. சபை வளரக்கூடியது, சரீரம் வளரக்கூடியது, அதே போல சபையும் வளரக்கூடியது. ಶರೀರವು ಬೆಳವಣಿಗೆ ಆಗ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅದೇ ರೀತಿ ಕೂಡ ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಬೆಳವಣಿಗೆ ಆಗ್ತದೆ. சரீரம் வேலை செய்யணும், அதே போல திருச்சபை வேலை செய்யணும். ಶರೀರವು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಅದೇ ರೀತಿ ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. சரீரம் ஆபத்துகளை சந்திக்கிறது போல திருச்சபையும் ஆபத்துகளை சந்திக்கும். ಶರೀರವು ಆಪತ್ತುಗಳನ್ನು ಸಂಧಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಆಪತ್ತುಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತೆ. இப்ப நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, இந்த 12வது வசனத்துல சரீரத்தோடு சபையை ஒப்பிட்டு பேசிட்டு ಈ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಶರೀರದೊಟ್ಟಿಗೆ ಸಭೆಯನ್ನು ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡಿ 13ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் பேசுகிறார். 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இங்கதான் ரகசியம் இருக்கு. ಇಲ್ಲಿ ರಹಸ್ಯ ಇದೆ. இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இன்றைய செய்தியினுடைய பாடத்தை சாராம்சத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ಇದನ್ನ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಈ ದೇವರ ಸಂದೇಶದ ಅರ್ಥವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ತೀವಿ. பாருங்க, இப்ப 4 விஷயத்தை நம்ம பேசிட்டு இருந்தோம். ನೋಡಿ, ನಾವು 4 ವಿಷಯಗಳನ್ನ ಮಾತಾಡ್ತೀವಿ. சபை ஜீவன் உள்ளதாக இயங்க வேண்டும் என்றால், ಸಭೆ ಜೀವವುಳ್ಳದಾಗಿ ಅದು ನಡೀತಾ ಹೋಗ್ಬೇಕು. அல்லது அந்த ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்றால், ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಜೀವವನ್ನ ಅನುಭವಿಸಬೇಕಾದ್ರೆ, சபை வளர வேண்டும் என்றால், ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆ ಆಗ್ಬೇಕಾದ್ರೆ, சபையானது சமுதாயத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், ಸಭೆ ಅನ್ನೋದು ಸಮಾಜಕ್ಕೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ, சபை சந்திக்கிற ஆபத்துகளிலிருந்து தன்னை தற்காப்பு செய்து கொள்ள வேண்டும் என்றால், ಸಭೆಯು ತನ್ನನ್ನು ಸಂಧಿಸುವಂತ ಆಪತ್ತುಗಳಿಂದ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ, ஒரு திருச்சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது அவசியம். ಒಂದು ದೇವರ ಸಭೆ ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವುದು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் ಹಾಗಾದ್ರೆ ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿ ಕೂಡ தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை ತನ್ನ ಆತ್ಮಿಕದ ಹೊರೆಗಳನ್ನ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு பயன்படுத்தும் போதுதான் அந்த திருச்சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும். ಹಾಗಾದ್ರೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಕೂಡ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಹೊರೆಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿದಾಗ ಆ ದೇವರ ಸಭೆ ಕೂಡ ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತೆ. அதனாலதான் 13ஆம் வசனத்துல ஆவியானவரை பத்தி கொண்டு வர்றாரு. ಆದ್ದರಿಂದಲೇ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮ ಕುರಿತಾಗಿ ಅವರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. 2 ಕಾನ್ಸೆಪ್ಟ್ பேசுறாரு பவுல். ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನು ಮಾತಾಡ್ತಾರೆ. 13ஆம் வசனத்தை பாருங்க. 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಒಂದು ಭಾಗನೇ ಪವಿತ್ರಾತ್ಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. பாதி வசனத்தை நான் படிக்க போறேன். ನಾನು ಆ ವಾಕ್ಯವನ್ನು அதாவது 1 கொரிந்தியர் 12:13. ಒಂದೇ ಕೊರಿಂಥಿಯರು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். ನಾವು ಯಹೂದ್ಯರಾದ್ರು ಗ್ರೀಕರಾದ್ರು ನಾವು ದಾಸರಾದ್ರು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾದ್ರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದೇ ಆತ್ಮನಿಂದ படிங்க படிங்க. ಸ್ವತಂತ್ರರಾಗಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ದೇಹವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದೇ ಆತ್ಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡೆವು. ஓகே ஓகே, அதை நிறுத்துவோமே. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பற்றி பவுல் இங்க பேசுகிறார். ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಮಾತನಾಡ್ತಾರೆ. எல்லாரும் நல்லா கவனிக்கணும், சரியா? ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. முடிஞ்ச நோட்ஸ் எடுங்க. ಸಾಧ್ಯವಾದರೆ ವಾಕ್ಯ. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்பது தண்ணீர் முழுக்க ஞான ஸ்நானம் கிடையாது. ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಅನ್ನೋದು ನೀರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರ ಅರ್ಥವಲ್ಲ. அப்ப பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಅಂದ್ರೆ ಏನು? ரட்சிக்கப்படும் ஒரு நபரை ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಾಗ ದೇವರೇ பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைப்பதே பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் ஆகும். ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಮಾಡುವುದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. நான் அதை மறுபடியும் சொல்றேன். ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳ್ತಾರೆ, ரட்சிக்கப்படும் ஒரு நபரை
ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ரட்சிக்கப்படும் நேரத்திலே ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು கிறிஸ்துவின் சரீரத்தில் கொண்டு வந்து இணைக்கிறாரே, அடையாளப்படுத்துகிறாரே, அதுவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஆகும். ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಂದು ಅದು ಸೇರಿಸ್ತಾರೆ, ಒಂದು ಗುರುತು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾರೆ, ಅದೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೀಕ್ಷಿಸ್ತಾನ. இது ரட்சிக்கப்படும் க்ஷணத்திலே, அது ரட்சிக்கப்படும் தருணத்திலே நடக்கிறது. ಇದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದು ನಡೆಯುತ್ತದೆ. இது ஞானஸ்நானம் எடுக்கும்போது நடைபெறுவதில்லை. ಇದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆಯುವಾಗ ನಡೆಯೋದಲ್ಲ. இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ಇದೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஒருவரை கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಒಬ್ಬರನ್ನ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾಡ್ತಾರೆ. இப்ப நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஒரு நபரை கொண்டு வந்து சரீரத்தில் இணைக்கிறாரோ, ಈ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ಯಾವಾಗ ಒಬ್ಬರನ್ನ ತಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾಡ್ತಾರೋ அப்பொழுதே ಹಾಗೆಯೇ அந்த சபைக்கு அவர் எப்படி செயல்பட வேண்டும், அந்த சரீரத்தில் அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான வரங்களையும் அதே நேரத்தில் ஆவியானவர் அவருக்கு கொடுத்து விடுகிறார். ಹಾಗಾದ್ರೆ ಆ ಶರೀರದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದನ್ನು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಕೂಡ ದೇವರ ಆತ್ಮ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆனால் ಆದ್ರೆ அதோடு கூட இந்த வசனம் நிறைவு பெறல. ಅಷ್ಟಕ್ಕೆ ಈ ವಾಕ್ಯವು ನೆರವೇರಲಿಲ್ಲ. அதுக்கு பிறகு என்ன படிக்கிறோம் பாருங்க. ಅದರಿಂದ ಏನ್ ಓದ್ತಿದ್ರು? எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದೇ ಆತ್ಮನಲ್ಲಿ ದಾನವನ್ನ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இது இரண்டாவது கான்செப்ட் பத்தி பேசுது. ಇದು ಎರಡು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. இது பரிசுத்த ஆவியானவருடைய உள்வாசம். ಇದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಳಗಡೆ ಇರತಕ್ಕಂತ ಗುಣ. அதாவது இன்வெல்லிங் சொல்றாங்க. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அந்த உள்வாசம் என்பது நிரந்தரமா இருக்கக்கூடியது. ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅದು ನಿರಂತರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, மீட்பின் நாளுக்கு என்று முத்திரை போடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தூக்கப்படுத்தாதீர்கள் வாசிக்கிறோம். ಒಂದು ವಿಮೋಚನೆ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ, ಪವಿತ್ರಾತ್ಮರನ್ನು ದುಃಖಪಡಿಸಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದ್ತೀವಿ. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அங்க ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇಲ್ಲ ಅಂತ இப்ப பழைய உடன்படிக்கை காலத்துல பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவரை பலப்படுத்துகிறார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ಗುರುತಾದ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ಒಬ್ಬರನ್ನ ಕರೆಯೋದನ್ನ ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அதற்காக ஆவியானவர் வருவார், அந்த வேலை முடிந்த பிறகு ஆவியானவர் போய்விடுவார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ಬರ್ತಿದ್ರು, ಆ ಕೆಲಸ ಆದ ನಂತರ ಮತ್ತೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அப்படி இல்லை. ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஆவியானவர் நமக்குள் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான புரிதல். ಇಲ್ಲಿ ಅದು ಒಂದು ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ இப்ப சரீரத்துல கொண்டு வந்து ஆவியானவர் இணைச்சிட்டார், அது ஞானஸ்நானம். ಈಗ ಶರೀರದಲ್ಲಿ ತಗೊಂಡು ದೇವರ ಆತ್ಮರನ್ನ ಒಂದು ಮಾಡಿದ್ರು, ಅದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. இப்ப ஒரு கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கப்பட்ட விசுவாசி ಈಗ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟ ವಿಶ್ವಾಸಿ தொடர்ந்து அந்த சபையில் செயல்பட ஆவியானவர் அவருக்குள்ளவே இருந்து வாசம் பண்ணி அவரை பலப்படுத்துகிறார். ಅವರು ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ, ದೇವರ ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ಅವರನ್ನು ವಾಸ ಮಾಡಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றது தியரி, அவ்வளவுதான். நமக்குள்ள வாசம் பண்றாரு. ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಅದು ರೀತಿ ಅವರು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா அதனுடைய பிராக்டிகல் பார்ட் என்ன? ಆದ್ರೆ ಅದರ ಪ್ರಕ್ರಿಯೆಗಳೇನು? அதனுடைய நடைமுறை சத்தியம் என்னவென்றால், எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரால் நான் நிறைந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದರ ಸತ್ಯ ಏನಂತಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಆತ್ಮನು ಅವರ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸೋದೇ ಅದು ಸತ್ಯವಾಗಿದೆ. அவராலே தொடர்ந்து திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಯಾವಾಗಲೂ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರು ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. இல்லையா? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை ஒரு விசுவாசி தொடர்ச்சியாய் அனுபவிக்க வேண்டும். ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ತುಂಬಿಸುವಿಕೆಯನ್ನು ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಯಾವಾಗಲೂ ಅನುಭವಿಸಬೇಕು. எப்படி அனுபவிக்க முடியும்? ಯಾವ ರೀತಿ ಅನುಭವಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நான் 3 விஷயங்கள் சொல்லி தரட்டுமா? ಬಹಳ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳಿದ್ವಿ. 3 விஷயம். ಆ 3 ವಿಷಯಗಳು ಹೇಳಿದ್ವಿ. அதை நான் டீடைலா பேச போறது இல்ல. ನಾನು ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಹೇಳಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆனா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಗುರುತುವಾದ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀವಿ. முதலாவது ஒப்பு கொடுத்தல். ಮೊದಲನೇದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದು. சரியா? yieldedness, ஒப்பு கொடுத்தல். ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದು. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ வசனத்துக்கு கீழ்ப்படிதல். ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗೋದು. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ ரொம்ப முக்கியமானது ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದ್ದು என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வதும் உண்மையான மன திரும்புதலில் வாழ்வதும். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದು, ನಿಜವಾದ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಜೀವಿಸುವುದು. இது 3 தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கான ரகசியங்கள். ಇದು 3
ವಿಷಯನೇ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಂತ ರಹಸ್ಯಗಳು. அல்லது நிபந்தனைகள் என்றும் சொல்லலாம். ಒಂದು ನಿಬಂಧನೆಗಳು ಅಂತ ಕೂಡ ಹೇಳ್ಬೋದು. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ನಾವು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ஒரு விசுவாசி தொடர்ச்சியாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಯಾವಾಗಲೂ ನಿರಂತರ ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. தொடர்ந்து வசனத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ವಾಕ್ಯದ ವಿಧೇಯತೆಯಲ್ಲಿ ಜೀವಿತ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ விழுந்து போற சமயங்களில் ஆவியானவர் உணர்த்துகிறாரே, உடனே அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புவது அவசியம். ಬಿದ್ದು ಹೋದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ತಕ್ಷಣ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? ದೇವರ ಆತ್ಮಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತೀವಿ. நான் இப்ப சொல்றத நல்லா கேளுங்க. ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ಉಪಯೋಗ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು பரிபூர்ணர்கள் அல்ல. ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾದವರಲ್ಲ. ஆனால் அவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் உணர்வு உள்ளவர்கள், உடைக்கப்பட்டவர்கள். ಆದ್ರೆ ಅವರಿಂದ ಉಪಯೋಗ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು ಒಂದು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟವರು, ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂತವರು. அதாவது உண்மையான மனம் திரும்புதலின் இருதயத்தை கொண்டவர்கள். ಅದು ಆಗತ್ತೆ ಹೇಳಿದ್ರೆ ನಿಜವಾದ ಮಾನಸಾತ್ವ ಹೊಂದಿದಂತ ಹೃದಯವನ್ನು ಹೊಂದಿದವರು. நேற்றுக்கு சகோதரர் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ನಿನ್ನೆ ಸಹೋದರರು ನೆನಪಿಟ್ಟಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನೆನಪು ಮಾಡ್ತೀನಿ. சங்கீதம் 51 நமக்கு ஞாபகப்படுத்தினார். ಕೀರ್ತನೆ 51 ಕೀರ್ತನೆ ನೆನಪು ಮಾಡುದು. அந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஆராதனையை கர்த்தர் என்ன செய்வதில்லை? புறக்கணிப்பது இல்லை. ಆ ಚಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಹೃದಯದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಆರಾಧನೆಯನ್ನ ದೇವರು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಲ್ಲ. அருமையா தாவீதுடைய உதாரணத்தை கொண்டு அவர் பேசினார். ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ದಾವೀದನ ಉದಾಹರಣೆಯನ್ನು ತಗೊಂಡು ಅವರು ಮಾತನಾಡಿದ್ರು. இல்லையா? தாவீது பாவம் செய்தார். ದಾವೀದ ಪಾಪ ಮಾಡಿದ್ರು. அந்த 2 சாமுவேல் 24 அதிகாரத்திலே தன்னுடைய பெருமையை காண்பித்தார். ಆ 2 ಸಾಮುವೇಲ 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ತನ್ನ ಒಂದು அவருடைய பெருமையை ಆ காண்பித்தார். ಒಂದು ಹೆಚ್ಚಿಸುವಿಕೆಯನ್ನು ತೋರಿಸಿದ್ರು. அதை கர்த்தர் உணர்த்தினார். ಅದು ಕರ್ತನವರಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿದ್ರು. உடனடியாக தாவீது போய் அறிக்கை செய்கிறார். ತಕ್ಷಣ ದಾವೀದನವರಿಗೆ ಅದನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் தாவீதின் பாவத்தை மன்னித்தார். ಕರ್ತನು ದಾವೀದನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ರು. இல்லையா? அதுக்கு பிறகு அவன் எந்த இடத்துல நின்னாரோ நல்லா கவனிங்க, அந்த இடத்தை வாங்க சொன்னார். ஏன் தெரியுமா? எதிர்காலத்துல சாலமோன் கட்ட போகிற தேவாலயத்துக்கு அதை தான் இடமாக கர்த்தர் குறிப்பிட்டார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ರು ಆ ಸ್ಥಳವನ್ನ ಅವರ ಖರೀದಿ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. ಯಾಕಂತಂದ್ರೆ ಅದು ಮುಂದಿನ ವರ್ಷದಲ್ಲಿ ಸಲಮೋನ್ ಕಟ್ಟುವಂತ ಆಲಯವಾಗಿತ್ತು. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ಇದು ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ ಅಲ್ವಾ? சரி, இன்னொரு பெரிய பாவத்தை தாவீது பண்ணார். ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವನ್ನ ದಾವೀದು ಮಾಡ್ತಾರೆ. கேட்டவுடனே சொல்லிடுவீங்க ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಹೇಳ್ಬಿಡ್ತೀವಿ. என்ன? பத்சேபாவோட பாவம் செய்தார். ಪಕ್ಷಪಾತಕ್ಕೆ ಪಾಪವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த பாவத்தையும் ಪಾಪವು கர்த்தர் நாத்தான் மூலமா உணர்த்தினார். ಕರ್ತನು ನಾತಾನ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ತಾರೆ. தாவீது உணர்வடைந்தார். ದಾವೀದನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ஆண்டவர்கிட்ட போய் அழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ತಾನು ಹತ್ತು ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் மன்னித்தார். ಕರ್ತನು ಕ್ಷಮಿಸಿದ್ರು. இப்ப தாவீதுக்கும் பத்சேபாவுக்கும் பிறக்க போற பிள்ளையை ராஜாவாக கர்த்தராக்க போகிறார். ಈಗ ದಾವೀದನಿಗೂ ಬತ್ಷೆಬೆಗೂ ಆ ಹುಟ್ಟತಕ್ಕಂಥ ಜನಿಸ್ತಕ್ಕಂಥ ಮಗುವನ್ನ ದೇವರು ರಾಜನಾಗಿ ಅವರು ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾರೆ. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ಇದು ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. ஒருவேளை கர்த்தர் என்கிட்ட அந்த சாய்ஸ் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ಒಂದ್ ವೇಳೆ ದೇವರು ನನ್ನ ಬಳಿ ಆ ಚಾಯ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. அடுத்த ராஜா யாரு நீ சொல்லுப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ಮುಂದಿನ ರಾಜ ಯಾರು ಅಂತ ನೀನು ಹೇಳೋ ತನಕ ಹೇಳಿದ್ರೆ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. சத்தியமா சாலமோன் சொல்லிருக்க மாட்டேன். ಸತ್ಯವಾಗಿ ಸೊಲೊಮೋನ ಹೇಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அவன் யாரு? ಯಾರು யாரு கூட பிறந்தவன்? ಯಾರ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದ್ರು அப்படிதான் நாம யோசிப்போம் ಆ ರೀತಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ இல்லையா? ஒருவேளை தேவாலயத்தை கட்டத்துக்கு ஒரு இடம் பார்ப்பான்னு என்கிட்ட கர்த்தர் சாய்ஸ் கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமா அந்த இடத்தை பார்த்திருக்க மாட்டேன். ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನೋಡುತ್ತ ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಖಂಡಿತ ನಾನು ಮಾಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் அந்த இடத்தை தான் தேர்ந்தெடுத்து அடுத்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் முன் கொடுத்தார். ಆದ್ರೆ ಕರ್ತನು ಆ ಸ್ಥಳವನ್ನು ಆರಿಸಿ ಅಲ್ಲಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಆಜ್ಞೆ ಮಾಡಿದ್ರು. கர்த்தர் அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பரிபூர்ணர்களை பயன்படுத்துவதில்லை, உணர்வு உள்ளவர்களையும் உடைக்கப்பட்டவர்களையும் அவர் பயன்படுத்துகிறார். ಆ ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾದವರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಒಂದು ಅರ್ಥಪೂರ್ಣವಿಲ್ಲದಂತ ಒಂದು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಹೃದಯವುಳ್ಳವರನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. தாவீது பாவம் செய்ததை பத்தி நம்ம பேசுவோம். ದಾವೀದನು ಪಾಪ ಮಾಡಿದ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತನಾಡೋಣ. ஆனா அவருடைய பாவ அறிக்கையை பத்தியும் மனம் திரும்புதலை குறித்து நிறைய நேரம் நம்ம பேசுறது கிடையாது. ಒಬ್ಬರ ಪಾಪದ ಕುರಿತಾಗಿ ಮಾಡಿಸಾದ ಒಂದು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. அப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ನಾವು ವಿಷಯಕ್ಕೆ ಬರೋಣ. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆவியானவரை பத்தி பவுல் பேசுறாரு. 1 ಕೊರಿಂಥಿಯರು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನು ಇಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பற்றியும் பேசுகிறார், ஆவியானவருடைய உள்வாசத்தை பற்றியும் பேசுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ
ಜ್ಞಾನಸ್ನಾನ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஆவியானவருடைய ஞானஸ்நானம் ஒரு விசுவாசியை சரீரத்தில் இணைத்து விடுகிறது, அவ்வளவுதான். ಒಂದು ಪವಿತ್ರಾತ್ಮ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತೆ. ஆனால் அந்த சரீரத்தில் தொடர்ந்து அந்த விசுவாசி செயல்பட பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் பண்றாரே, அவரால் நிறையப்பட்டாலுடைய அந்த விசுவாசி அந்த ஆவிக்குரிய வரத்தை மற்றவருடைய பிரயோஜனத்திற்கு அவர் செயல்படுத்த முடியாது. ಆ ರೀತಿ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸ ಉಪಯೋಗ ಆಗಬೇಕಾದ್ರೆ ದೇವರಾತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಹೊರತು, ಇಲ್ಲಂದ್ರೆ ಅದರಿಂದ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ಅದನ್ನ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಅರ್ಥ ಮಾಡ್ತೀವಿ? ஒரு சபை எப்போது பக்தி விருத்தி அடையும் என்றால், ಒಂದು ಸಭೆ ಯಾವಾಗ ಒಂದು ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿಯಿಂದ ಬರ್ತದೆ, ஒவ்வொரு விசுவாசியும் ಒಬ್ಬೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவால் தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்த வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ತುಂಬಿಸುವಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿ ಆ ಆತ್ಮಿಕದ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. அப்பதான் சபை பக்தி விருத்தி அடையும். ಆಗಲೇ ಈ ಸಭೆ ಕೂಡ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ. நீங்க அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. இந்த ஆவியானவரால் நடத்தப்படுற ஒரு விசுவாசினால் சபை எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுது நான் காண்பிக்கிறேன். ನಾವು ಒಬ್ಬ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವ ವಿಶ್ವಾಸಿಯಿಂದ ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾರೆ. கொரிந்து சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ಕೊರಿಂಥಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಇದೆ. கொரிந்து சபையை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லணும், நான் இப்படி சொல்லுவேன். ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಎರಡು ಮಾತು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತೀನಿ. ಒಂದು ಸಕಲ வரங்களினால் நிரம்பின சபை, ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ವರಗಳಿಂದ ತುಂಬಿದಂತ ಒಂದು ಸಭೆ. ஒன்னாம் அதிகாரத்துல அதை படிக்கிறோம். ನಾವು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ತೀವಿ 1:7. நான் அப்படியே சும்மா படிச்சு காமிச்சேன். அப்படியே நீங்கள் யாவது ஒரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ಒಂದನೇ ಏಳನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾದ ವರಗಳು ಕೂಡ ಕಮ್ಮಿ ಇಲ್ಲ. இது கொரிந்து சபையை பத்தி நான் கொடுக்கிற முதல் வார்த்தை. ಇದು ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳೋದು ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. இரண்டாவது கொரிந்து சபையை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, ಎರಡನೇದಾಗಿ ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದು ಹೇಳಿ ನಾನು நான் எப்படி சொல்லுவேன்? ನಾನು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತೀನಿ. இருக்கிறதுலே மாம்சத்துக்குரிய சபை கொரிந்து சபை தான். ಇರೋದ್ರಲ್ಲಿ ಕೂಡ ಸರಿ ರೀತಿಯಾದ ಭಾವನೆಗಳ ಬರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆ ಕೂಡ ಕೊರಿಂಥಿ ಸಭೆ. என்னது இது? முதலாவது நம்ம என்ன சொன்னோம்? சகல வரங்களினால் நிரம்பின சபை. ಮೊದಲನೇದಾಗಿ ಸಕಲ ವರಗಳಿಂದ ತುಂಬಿದಂತ ಸಭೆ. ஆனா ரெண்டாவது என்ன சொல்றோம்னா, ಅದೇ ಎರಡನೇದಾಗಿ மாம்சத்துக்குரிய சபை. ಅದು ಸರಿ ರೀತಿಯಾದ ಸಭೆ. ஒரு உதாரணத்தை காமிச்சேன்னா 1 கொரிந்தியர் 3:1ல சொல்றாரு, மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ಇಲ್ಲಿ ಮೂರನೇದೇ ಒಂದೇ ವಾಕ್ಯ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ಅವರೇ, ನಾನಂತೂ ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಲಾರದೆ, ಪ್ರಾಪಂಚಿಕವು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಲೆಗೂಸುಗಳು ಆಗಿರುವಂತವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಬೇಕಾಯಿತು. சரி, அப்ப படிக்கும்போது ஈஸியா புரியுது. கொரிந்து சபையார் ஆவிக்குரியவர்களாக செயல்படவில்லை, ஆனால் மாம்சத்துக்குரியவர்களாக செயல்பட்டார். ಹಾಗಾಗಿ ಓದುವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆಯವರು ಆತ್ಮಿಕದ ಒಂದು ವರವನ್ನು ಹೊಂದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾರ್ಯನಿರ್ವಹಿಸಲಿಲ್ಲ, ಸಾಲಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது, ಆತ್ಮಿಕದ ವರಗಳಿತ್ತು, ஆனால் ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்த வரங்களை பயன்படுத்தவில்லை. ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟು ಆ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗ್ತದಲ್ಲ? நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? ನಾನು ಹೇಳೋದು ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ತದಾ? வரங்களை ஆவியானவருடைய துணை இல்லாமலே பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா நிச்சயம் முடியும். ಆ ದೇವರ ವರಗಳನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಹಾಯವಿಲ್ಲದೆ ಉಪಯೋಗ ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ತದೆ. நான் மாம்ச பலத்தினால் பிரசங்கிக்க முடியும், ನಾನು ನನ್ನ ಮಾಂಸದ ಬಲದಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕಾಗ್ತದೆ, நான் மாம்ச பலத்தினால் ஊழியம் செய்ய முடியும், ಮಾಂಸದ ಬಲದಿಂದ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗ್ತದೆ, மாம்ச திறமையினால் பாட முடியும், ಮಾಂಸದ ಒಂದು ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ಆಡಕ್ಕಾಗ್ತದೆ, மாம்சத்துக்குரிய நிலைமையில நான் எல்லாமே செய்ய முடியும். ಮಾಂಸದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ. அதுதான் கொரிந்து சபையுடைய பிரச்சனை. ಅದೇ ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. ஆவியானவரால் வழிநடத்தப்படவில்லை, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ದಾರಿ ನಡೆಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. வரங்கள் இருந்ததா? வரங்கள் இருந்துச்சா? ವರಗಳಿದ್ದ, எல்லா வரங்களும் இருந்தது. ಎಲ್ಲ ವರಗಳಿತ್ತು. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யப்பட்ட வாழ்க்கை விசுவாசிகளிடத்தில் இருந்ததான்னு கேட்டா இல்லை. ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಜೀವಿತ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿ ಇತ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಡೀತದೆ. இப்ப 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ಈಗ 14ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. மூணு இடத்துல ಮೂರು ಸ್ಥಳದಲ್ಲಿ சபை வந்து பக்தி விருத்தி அடையணும், அதுக்காக உங்க வரங்களை பயன்படுத்தணும் பவுல் எழுதுறார். ಸಭೆಗೆ ಒಂದು ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ ಅಂತ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ. அவங்களை சாடுறார், திட்டுறார், ಅವರಿಗೆ ಬೈತಾರೆ. ஏன்னா நீங்க சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிற நிலைமையில செயல்படுறது இல்லைன்னு சொல்றார். ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೆ ನೀವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ அந்த மூணு இடங்களை நான் காமிச்சிடுறேன். ಆ ಮೂರು ವಿಷಯಗಳಾಗ್ತವೆ. 5வது வசனத்துக்கு வாங்க. 5ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. அதுல இடையில வாசிக்கிறோம் பாருங்க, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு
அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಕು ಮತ್ತೆ அதோட அர்த்தத்தையும் சொல்லணும். ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವನ್ನು ಕೂಡ ಹೇಳಬೇಕು. சரி, இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ 12வது வசனத்துக்கு வாங்க. 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அதுல இப்படி வாசிக்கிறோம், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ರೀತಿ ಒಂದು ಸಭೆಗಳನ್ನು ಹುಡುಕ್ರಿ. சரி, அடுத்து 26வது வசனத்துக்கு வாங்க. 26ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கடைசி வரியில பாருங்க, ಕೊನೆಯ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. அப்ப 3 இடத்துல பவுல் சொல்லி தராரு, ಹಾಗಾದ್ರೆ 3 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಪೌಲ ಹೇಳ್ತಾರೆ, ஏப்பா தயவு செய்து சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற நிலைமையில செயல்படுங்கப்பான்னு சொல்றாரு. ದಯವಿಟ್ಟು ಸಭೆಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதோட மறுபக்கம், ಆದ್ರೆ ಬೇರೊಂದು ಕಡೆ ஆவியானவரான நிரம்பின வகையில உங்களுடைய வரங்களை செயல்படுத்துங்கன்னு அர்த்தம். ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿದಂತ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಭಕ್ತಿಗೆ ನೀವು ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சரி, இப்ப ஆவியானவரான நிலைமையில ஒரு விசுவாசி வரங்களை உபயோகப்படுத்தினால் ಹಾಗಾದ್ರೆ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿದಂತವನಾಗಿ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ತನ್ನ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ என்னென்ன பலன்கள் இருக்கும் என்பதையும் இதே அதிகாரத்தில் நமக்கு காண்பிக்கிறார். ಏನೆಲ್ಲ ಪ್ರತಿಫಲಗಳು ಇರ್ತದೆ ಇದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ತೋರಿಸ್ತೀವಿ. முதலாவது நான் காண்பிக்கிறேன். ಮೊದಲನೇ ತೋರಿಸ್ತೀವಿ. 15வது வசனத்துக்கு வாங்க. 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்க கருத்துன்னு ஒரு வார்த்தை படிக்கிறோம் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅರ್ಥಪೂರ್ಣವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಓದ್ತೀವಿ. ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது ஆவியோடும் ஜெபிக்கிறார், கருத்தோடும் ஜெபிப்பார். ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆತ್ಮನಿಂದಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஒருவர் பாடும்போது ஆவியோடும் பாடுகிறார், கருத்தோடும் பாடுகிறார். ಒಬ್ಬರು ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ಆತ್ಮನಿಂದಲೂ ಹಾಡ್ತಾರೆ, ಅವನ ಅರ್ಥಪೂರ್ಣವಾದ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಹಾಡ್ತಾರೆ. இல்லையா? இது முதல் விஷயம். ಇದು ಮೊದಲನೇ ವಿಷಯ. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து குழப்பத்தின் ஆவியானவர் கிடையாது. ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಿರತಕ್ಕಂಥ ಆತ್ಮನಲ್ಲ. இவங்க எது செய்தாலும் அதனுடைய கருத்து மற்றவர்களுக்கும் புரியும், அவர்கள் பக்தி விருத்தி அடைவார்கள். ಇವರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದರ ಅರ್ಥ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ, ಎಲ್ಲರೂ ಭಕ್ತಿ ವೃತ್ತಿಯನ್ನು ಕೂಡ ಹೊಂದ್ತಾರೆ. இரண்டாவது விஷயத்துக்கு வாங்க. ಎರಡನೇ ವಿಷಯಕ್ಕೆ 19ஆம் வசனத்துல 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, மற்றவர்களை உணர்த்தும்படி அப்படின்னு பவுல் எழுதுறாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂತ ಅಲ್ಲಿ ಪೌಲರು ಬರೀತಾರೆ. இல்லையா? அதாவது நான் பேசுறது ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு பேசினால் அது மற்றவர்களை உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಮಾತನಾಡೋದು ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ತುಂಬಿಸುವಿಕೆಯಿಂದ ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಮಾತನಾಡಿದರೆ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದ ಅಲ್ಲಿ ಪೌಲರು ಹೇಳ್ತಾರೆ. புரியுதா? ಅರ್ಥ ಆಗ್ತದ? உங்களுடைய வரங்களை ஆவியானவருடைய நிறைவாக நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் மற்றவர்கள் உணர்வடைவார்கள். ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೊರಗಳನ್ನ ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. அதே வார்த்தை 24ஆம் வசனத்துல பயன்படுத்துறாரு பாருங்க. ಅದೇ ಮಾತನ್ನು 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿ. அதுல என்ன எப்படி வாசிக்கிறோம்? அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ಅವನು ಎಲ್ಲರಿಂದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮತ್ತೆ ನಿಧಾನ ಮಾಡಿದ ಒಂದು ತಾಳ್ಮೆಯ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕೂಡ ಇರ್ತಾರೆ. இவன் யார் தெரியுமா? ಇವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? வெளியில இருந்து கர்த்தர் அறியாத ஒரு நபர் சபைக்குள்ள வராரு. ಹೊರಗಡೆಯಿಂದ ಒಂದು ಅಧಿಕಾರಪೂರ್ವವಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬರ್ತಾರೆ. பாருங்க, நம்ம சபை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ನೋಡಿ, ನಮ್ಮ ಸಭೆ ಕೂಡ ನಡೀತಾ ಇದೆ. இங்க நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வராரு. ಇದು ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ನೋಡೋದಕ್ಕೆ ಹೊರಗಡೆಯಿಂದ ಒಬ್ಬರು ಬರ್ತಾರೆ. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ಇಲ್ಲಿ ನಡೆಯೋದೆಲ್ಲ ನೋಡ್ಬಿಟ್ಟು அவர் உணர்த்தப்பட்டு நிதானிக்கப்பட்டு ஆண்டவரிடத்துல வழி நடத்தப்படுகிறார். ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡವರಾಗಿ ಮತ್ತೆ ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ನಂಬುವರಾಗಿ ದೇವರಿಗೆ ಕಾರ್ಯ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾರೆ. இதுதான் ஆவியானவர் செய்கிற செயல். ಇದು ದೇವರ ಆತ್ಮ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ. இது இரண்டாவது. ಇದು ಎರಡನೇ. மூணாவது பாருங்க, 25வது வசனத்துக்கு வாங்க. 25ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ அவருடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅಂತರಂಗದ ವಿಷಯಗಳು ಕೂಡ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತವೆ. நான் இப்படி சொல்லட்டுமாங்க? ನಾನು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತೀನಿ, ஒருவர் ஒரு செய்தியை ஆவியானவருடைய நிறைவோடு கொடுத்தால் இருதய தேவைகள் சந்திக்கப்படும். ಒಬ್ಬರು ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಆತ್ಮನ ಪೂರ್ಣಿಕೆಯಿಂದ ಕೊಟ್ಟರೆ ಆ ಒಂದು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. ஒரு விசுவாசி கேள்வியோடு வந்திருப்பார். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಪ್ರಶ್ನೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ. ஒரு விசுவாசி ஒரு சில தெளிவுகள் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பார். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಕೆಲವು ಅಗತ್ಯತೆಗಳು ಬೇಕಿದೆ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದಿರ್ತಾರೆ. ஒரு விசுவாசிக்கு இருதயத்துல ஏதோ ஒரு தேவை இருக்கும். ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಅಗತ್ಯತೆ ಇರ್ತದೆ. அந்த தேவையை சந்திக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ಆ ಒಂದು ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಸಂಧಿಸುವಂತವರು ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತ್ರ. அது என்னுடைய வாய்ச்சோரத்தினால் சந்திக்கப்பட முடியாது. ಅದು ನನ್ನ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಸಂಧಿಸಲ್ಪಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. என்னுடைய அறிவு அந்த தேவையை சந்திக்காது. ನನ್ನ ಒಂದು ಬುದ್ಧಿವಂತಿಕೆ ಆ ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಸಂಧಿಸಲ್ಲ. இதுதான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்லி தரார். ಇದೇ ಕೊರಿಂಥರಿಗೆ ಪೌಲನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. இப்போ உங்களுக்கு வரங்கள் இருக்கு.
ஏதோ நீங்க ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ அதை நீங்க ஆவியானவருடைய துணையோடு பயன்படுத்துங்க. ಆದ್ರೆ ನೀವು ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ನಡೆಸಲ್ಪಡಕ್ಕೆ ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡಿ. அப்ப வரவங்களுக்கு என்ன நடக்கும்னா ಆ ಹೊರಗಡೆ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ இருதயத்தின் அந்தரங்கங்களை கூட ஆவியானவர் கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காமிப்பார். ಹೃದಯವನ್ನ ಅಂತರಂಗವನ್ನ ದೇವರ ಆತ್ಮನು ಪ್ರಕಟವಾಗಿ ಬೆಳಕಾಗಿ ತೋರಿಸ್ತಾರೆ. சொல்றது புரியுதா? ಅರ್ಥ ಆಗ್ತದಾ? இது மூணாவது. ಇದು ಮೂರನೇ. நாலாவது என்ன சொல்றாரு பாருங்க. ನಾಲ್ಕನೇ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. 30வது வசனத்துக்கு வாங்க. 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அதை எப்படி வாசிக்கிறோம்? ಅದು ಈ ರೀತಿ ಓದ್ತೀವಿ. அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾರಿಗಾದ್ರೂ ದೇವರಾತ್ಮನ ಏನಾದ್ರು ಪ್ರಕಟಗೊಳಿಸಿದ್ರೆ ಹಿಂದೆ ಇರೋದು ಏನ್ ಮಾತಾಡ್ತಾರೆ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಅನ್ನೋದು ಏನಂತ ಗೊತ್ತಾ? இவங்க கொரிந்தி சபை விசுவாசிகள் வந்து போட்டி போட்டு வரங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ಇವರು ಕೊರಿಂಥಿ ಸಭೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೋಟಿ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಿದ್ರು. இல்லையா? என்னுடைய அறிவை காண்பிக்க நான் என் வரங்களை பயன்படுத்துகிறேன். ನನ್ನ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯನ್ನು ತೋರಿಸೋದಕ್ಕೆ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತೀನಿ. எனக்கு பேர் புகழ் சம்பாதிக்க நான் வரங்களை பயன்படுத்துகிறேன். ನನಗೆ ಹೆಸರು ಮತ್ತು ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ இதுதான் கொரிந்தி சபையில் நடந்துட்டு இருந்துச்சு. ಇದು ಕೊರಿಂಥಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೀತಿತ್ತು. நீ பெரியவனா நான் பெரியவனா ஏச்சு சண்டே பாத்துக்கலாம். ನೀ ದೊಡ್ಡವನ ನಾನು ದೊಡ್ಡವನ ಬಾಣ್ಮತ ಸಹ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. இல்லையா? நீ என்ன பிரசங்கிக்கிற நான் என்ன பிரசங்க பாத்துக்கலாம். ನೀನ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀರ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. இல்லையா? அதுதான் இங்க நடந்துட்டு இருந்தது. ಅದೇ ಇಲ್ಲಿ ನಡೀತಿತ್ತು. இப்ப பவுல் சொல்றாரு, ಈಗ ಪೌಲನೇ ಹೇಳ್ತಾರೆ, அப்பா நீங்க ஆவியானவரால் நடத்தப்படலப்பான்னு சொல்றாரு. ಅಪ್ಪ ನೀವು ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಿ. நீங்க ஆவியானவரால் நடத்தப்பட்டால் ನೀವು ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ರೆ உங்களுக்கு அறிவு இருந்தாலும் ನಿಮಗೆ ಬುದ್ಧಿ ಇದ್ರೂ ಕೂಡ உங்களுக்கு அநேக வரங்கள் இருந்தாலும் ನಿಮಗೆ ಅನೇಕ ವರಗಳಿದ್ರೂ ಕೂಡ நீ இன்னொருத்தவருக்கு விட்டு கொடுப்ப அப்படின்னு சொல்ற. ನೀನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಅದನ್ನ ಬಿಟ್ಕೊಡ್ತೀಯ. அதுதான் சொல்ற. ಅದನ್ನೇ ಹೇಳಿ. ஏன்னா இப்போ நானும் தயாரா வரேன், இன்னொரு சகோதரனும் தயாரா வரேன். ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ರೆಡಿಯಾಗಿ ಬರ್ತೀನಿ, ಮತ್ತೊಬ್ರು ಕೂಡ ತಯಾರಾಗಿ ಬರ್ತಾರೆ. இல்லையா? இப்ப இந்த சகோதரனுடைய மனதுல ஆவியானவர் என்ன எண்ணம் கொடுக்குறாருன்னா, நீ கொஞ்ச நேரம் உட்காரு, வந்தவங்க பேசட்டும். ಹಾಗಾಗಿ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಪರ್ಸನ್ ಆ ದೇವರಾತ್ಮ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನೀ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕೂತ್ಕೋ, ಬರೋರು ಮಾತಾಡಿ. ஏப்பா நீ ஏதாவது லீட் பண்ணிட்டு இருக்கிற, இந்த சபையில எவ்வளவு வாலிபர்கள் இருக்காங்க, அவங்க ஏச்சு லீட் பண்ணணும், நீ உட்காரு அப்படின்னு சொல்றாரு ஆவியானவர். ನೀನೇನಪ್ಪ ಮಾತಾಡ್ತಿದ್ಯಾ, ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅದನ್ನ ನಡೆಸಿ ಮಾಡಿ ನೀನು ಕೂತ್ಕೋ ಅಂತ ದೇವರಾತ್ಮ ಹೇಳ್ತಾರೆ. இல்ல நீ என்னப்பா பாட்டு பாடிட்டு இருக்கிற, நீ கொஞ்ச நேரம் உட்காரு, மற்றவங்களுக்கு வழிவிடு. ನೀನೇನಪ್ಪ ಹಾಡಾಡ್ತಿದ್ಯಾ, ನೀನ್ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಕೂತ್ಕೋ, ಬೇರೆ ದಾರಿ இந்த சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? ಈಗ ಸಭೆಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಏನು ಗೊತ್ತಾ? எனக்கு வராத ஒன்று, என்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்காத ஒன்றை நானே எழுந்து நின்று செய்வதுதான் சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡದೇ ಇರತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನಾನೇ ಬಂದು ಇಲ್ಲಿ ನಿಂತು ಮಾಡೋದು, ಅದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆ. நான் பாடணும்னா இருக்கிறவங்க ஏஞ்சி ஓடுவீங்க, அது வேற விஷயம். ನಾನು ಆಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದೆಲ್ಲ ಎದ್ದೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಬೇರೆ ವಿಷಯ. எனக்கு பிரசங்கிக்க வரும், ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ ಬರ್ತದೆ. ஆனா பாட்டு பாட சொட்டு போடாம வராது. ಹಾಡು ಹೇಳೋದಕ್ಕೆ ಕಡಿತಾರೆ ಬರಲ್ಲ. இப்ப வராத நானே ஏஞ்சி நின்று ஆவியால நிரம்பி பாடுறேன்னு சொன்னா என்ன ஆகும்? ಈಗ ಬರ್ದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಾನು ಎದ್ದು ನಿಂತು ಆತ್ಮನಿಂದ ನಾನು ಆಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋದು ಏನಾಗ್ತದೆ? ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனே தூங்கிடுவீங்க, இல்ல ஏந்திரிச்சு ஓடிடுவீங்க. ಇಲ್ಲ ನಾನು ಮುಂದಿನ ಹೇಳ್ದಂಗೆ ಒಂದು ನಿದ್ರೆ ಮಾಡ್ಬಿಡ್ತೀರಾ, ಇಲ್ಲದ್ರೆ ಎದ್ದೋಗ್ಬಿಡ್ತೀರಾ. ஆனா இதான் இன்றைய சபைகளுடைய அவல நிலைமை. ಇದೆ ಈಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಗಳೆಲ್ಲ ಒಂದು ಸಭೆಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. இப்ப 30வது வசனத்துல பவுல் அதை சொல்றாரு. 30வது வசனம் 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, அவங்களுக்கு இடம் கொடுங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க, ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು, நீங்க அமைதியா இருங்க. ನೀವು ಮೌನವಾಗಿ. இப்ப நீங்க ஆவியானவரால் நடத்தப்பட்டா மற்றவர்கள் எந்த அளவுக்கு கருதுறீங்கன்னு பாருங்க. ನೋಡಿ, ನೀವು ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ರೆ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಕಲಿತೀರಿ ಅಂತ ನೋಡಿ. சரி, 5வது என்ன சொல்றாரு பாருங்க. ನೋಡಿ ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ 31வது வசனத்தை பாருங்க. 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, எல்லாரும் கற்கிறதற்கும், அதோட முடிக்கிற பாருங்க, எல்லாரும் தேறுகிறதற்கும். இல்லையா? ಎಲ್ಲರೂ ಕಲಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದೋದಕ್ಕೆ. இப்ப பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துகிற ஒரு விசுவாசி, ಈಗ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಪಯೋಗ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ಒಂದು ಆತ್ಮೀಕದ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುವ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ மற்றவர்கள் கற்றுக்கொள்ளவும் அதே சமயம் தேறுகிறதற்கும் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். ಬೇರೊಬ್ಬರು ಕಲಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಅದೇ ರೀತಿ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾದ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಆಗೋದು ಕೂಡ ಕರ್ತನ ಅವರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. தேறுகிறதுனா என்ன? ಒಂದು ಕಲಿತುಕೊಳ್ಳೋದಂದ್ರೆ ಏನು? அது கிறிஸ்துவின் சாயலில் வளருகிறது. ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಅದು ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದುವುದು. ஒருவேளை சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಕಲ್ತ್ಕೋಬಹುದು. ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் கிறிஸ்துவின் சாயல வளர முடியும். ಅದನ್ನ ನಾವು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡುವ ಮಾತ್ರ ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಅಂತ ಕಾಣ್ತದೆ. நான் இப்படி சொல்லட்டுமா? ನಾನು ಈ ರೀತಿ ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கமே இதுதான். ಆತ್ಮಿಕದ ವರಗಳ ಉದ್ದೇಶನೇ ಇದೆ. அந்த நோக்கமே ஒருவர் கிறிஸ்துவின் சாயல வளர வேண்டும் என்பதுதான். ಆ ಒಂದು ಉದ್ದೇಶನೇ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹೊಂದಬೇಕು ಅನ್ನೋದೇ. அந்த
ಮುದಿರ್ಚಿಯೇ ಕಾಣ್ಬಿಕ್கிறது. ಅವನು ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತ್ಮಿಕದ ಹೊರಗಳನ್ನ ಅವನು ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದಿರೋದನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. 2 வசனம் காண்பிக்கணுமா? 7 ವಾಕ್ಯ ತೋರಿಸುತ್ತೆ. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசியர் 1 அதிகாரத்துக்கு அதனுடைய 28வது வசனத்தை பாருங்க. ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு. 27ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, எந்த மனுஷனையும் படிங்க. இந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்து படிங்க. எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಉಳ್ಳವರಾಗಿ ನಿಲ್ಲಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ அதுக்காக நாங்கள் அவரை அறிவிக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರನ್ನ ತಿಳಿಸ್ತೀವಿ. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லுகிறோம். ಯಾವುದೇ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳ್ತೀವಿ. எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். ಎಲ್ಲ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಉಪದೇಶ இதை எப்படி செய்வோம்? பவுல் அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. ಇದನ್ನ ಯಾವ ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಪೌಲನು ಮುಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಅವರು ಬಲವಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರ ಬಲದ ಪ್ರಕಾರ ನಾನು ಹೋರಾಡಿ ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದೀನಿ. பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? உங்க கொலோசை சபையில ஒருத்தர் கிறிஸ்துவின் சாயல்ல தேறினவனாக நான் நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன். ಈ ಕೊಲೋಸೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಕೊಂಡೊಯ್ದು ನಿಲ್ಲಿಸಬೇಕಂತ ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. ஆனா அதுக்கு ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ என்னுடைய பலன் போதாது. ನನ್ನ ಬಲ ಸಾಲಲ್ಲ. ஆனா யாருடைய பலத்துல நான் போராடி பிரயாசப்படுறேன்? ಯಾರ ಬಲದಲ್ಲಿ ನಾನು ಹೋರಾಡಿ ಕಷ್ಟಪಡ್ತೀನಿ? 29வது வசனத்தை பாருங்க. 29ನೇ ವಾಕ್ಯ, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலன். ನನ್ನಲ್ಲಿ ಬಲವಾದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸಕಂತ ಅವರ ಬಲದಲ್ಲಿ. யாருடைய பலன்? ಇದು ಯಾರ ಬಲ? பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬಲ. அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. ಪೌಲನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுடைய வரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமா ஒருவரை தேறினவனாக நீங்க என்ன செய்ய முடியும்? நிறுத்த முடியும். ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ನೀವು ಹೊರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಪೂರ್ಣ ಉಳ್ಳವನಾಗಿ ನಿಲ್ಲಿಸಲು ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ಎಫೆಸರು எபேசியர் 4உடைய கான்டெக்ஸ்ட் ஆவிக்குரிய வரங்கள் தான். ಅಲ್ಲಿ ಕೂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕದ ಹೊರಗಳೆಲ್ಲ ಹೊರಗಳನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதுல 11ஆம் வசனத்தோட பிற்பகுதி மாத்திரம் நம்ம வாசிக்க போறோம். 11ನೇ ವಾಕ್ಯದ ಹಿಂದೆ ಭಾಗವನ್ನು ಓದಿದ್ದೀವಿ. எபேசியர் 4:11. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரை. This is the goal of spiritual gift. ஆவிக்குரிய வரங்களுடைய லட்சியமே இதுதான். ಇದು ಆತ್ಮಿಕದ ಹೊರಗಳ ಒಂದು ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. கிறிஸ்துவினுடைய நிறைவில் வளர்ச்சி, நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும். ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಪೂರ್ಣ ಬೆಳವಣಿಗೆ ಅರ್ಥಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಪೂರ್ಣವಾದ ಪುರುಷನಾಗಿ ಮಾಡುವುದೇ ದೇವರ ಒಂದು ಆತ್ಮನ. இப்ப இதுதான் ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கம் என்றால், ಈಗ ದೇವರಾತ್ಮನ ಹೊರಗಳ ಒಂದು ಉದ್ದೇಶ ಏನಂತಂದ್ರೆ, இதுதான் ஆவிக்குரிய வரங்களுடைய லட்சியம் என்றால், ಒಂದು ಆತ್ಮಿಕದ ಹೊರಗಳ ಒಂದು ಉದ್ದೇಶ ಏನಂತಂದ್ರೆ, இதை எப்படி அச்சீவ் பண்றது? இதை எப்படி சாதிக்கிறது? ಇದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಸಾಧಿಸಿ ತೋರಿಸುವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் ஒருவர் தன்னுடைய வரங்களை பயன்படுத்தினால் ஒழிய இந்த நோக்கம் நிறைவேறாது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಹೊರಗಳಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾ ಹೊರತು ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. இதெல்லாம் 1 கொரிந்தியர் 12, 13, 14 ரொம்ப தெளிவா பவுல் சொல்லிட்டாரு. ಇದನ್ನ 1 ಕೊರಿಂಥಿಯರ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13-14ರಲ್ಲಿ ಪೌಲನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. கொரிந்து சபையாருக்கு வரங்கள் இருந்துச்சு. ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆಗೆ ಅವರು ஆனா சபை பக்தி விருத்தி அடையல. ಆದ್ರೆ ಸಭೆ ಒಂದು ಹೊರಗಳಿತ್ತು, ಆದ್ರೆ ಸಭೆ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಿಲ್ಲ. கொரிந்து சபையாருக்கு வரங்கள் இருந்துச்சு. ಕೊರಿಂಥಿಯ ಸಭೆಗೆ ಹೊರಗಳಿತ್ತು, ஆனால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் செயல்படவில்லை. ಆದ್ರೆ ಅವರು ಆತ್ಮಿಕ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸಲಿಲ್ಲ. அவர்களுக்கு இன்னும் பல நோக்கங்கள் இருந்தது. மாம்ச ரீதியான நோக்கங்களின் அடிப்படையில தான் வரங்களை பயன்படுத்தினார். ಅವರು ಅವನು ಹಲವು ಉದ್ದೇಶಗಳಾಗಿತ್ತು, ಆದ್ರೆ ಶರೀರ ರೀತಿಯಾದಲ್ಲಿ ಅವರು ಹೊರಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ರು. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு ஒருவர் வரங்களை செயல்படுத்தினால், ಹಾಗಾದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆಯೊಂದಿಗೆ ಒಂದು ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗ அது ಮಾಡ್ತಾರೆ. என்னென்ன நடக்கும்? ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ அந்த ನಡೆಯುತ್ತೆ? 5 விஷயங்கள் மட்டும் ஞாபகப்படுத்தணுமா? ಆ 5 ವಿಷಯಗಳನ್ನ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಡೆಸಿದೆ. கருத்தோடு மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அவர் செயல்படுவார். ಬೇರೊಬ್ಬರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. இரண்டாவது, மற்றவர்கள் உணர்த்தப்படுவார்கள். ಎರಡನೇದಾಗಿ ಬೇರೊಬ್ಬರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ತಾರೆ. மூணாவது, அவருடைய இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். ಮೂರನೇದಾಗಿ ಅವರ ಹೃದಯದ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, ಬಹಳ ಪವಿತ್ರವಾದ மற்றவர்களுக்கு அவர் இடமளிப்பார். ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಅವರು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அஞ்சாவது, ಐದನೇದಾಗಿ அவர் விசுவாசிகள் கிறிஸ்துவின் சாயலில் தேறினவர்களாய், பக்குவம் அடைந்தவர்களாய், முதிர்ச்சி அடைந்தவர்களாய் அவர்கள் உருவாக்கப்படுவார். ಅವರು ಐದನೇದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ
ಒಂದು ಸಂಪೂರ್ಣರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾರೆ. அப்படி இருக்கும்போது அந்த சபை எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? ಹಾಗಿರುವಾಗ ಆ ಸಭೆ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿರ್ತದೆ. பாருங்க, சபையில நம்முடைய நோக்கம் இதுவாக தான் இருக்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ಏನಾಗಿರಬೇಕು? இதெல்லாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பவுல் சொல்லித்தரார். ಇದನ್ನೇ 1 ಕೊರಿಂಥಿಯರ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே, எங்க சபையார் கிறிஸ்துவின் சாயலில் வளர வேண்டும். ದೇವರೇ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. அவர்களை தேர்ந்தவர்களாய் நாம் நிறுத்த வேண்டும். ಅವರನ್ನ ನಾವು ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿದ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಾವು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. சபை உண்மையாகவே பக்தி விருத்தி அடைய வேண்டும். ಸಭೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಕೂಡ ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಬೇಕು. அதற்காக எங்களுக்கு நீர் வரங்களை கொடுத்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ನೀವು ದೇವರಾತ್ಮ ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. அந்த வரங்களை ஆவியானவருடைய துணையோடு பயன்படுத்த எங்களுக்கு அருள் செய்யும். ಆ ಒಂದು ವರಗಳನ್ನು ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ಬಲದೊಟ್ಟಿಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. ஆவியானவருடைய நிறைவால் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ಸಂಪೂರ್ಣದೊಟ್ಟಿಗೆ ಪೂರ್ಣತೆಯೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸಲು ನಮಗೆ ಸಹಾಯ. ஆவியானவருடைய நிறைவோடு வாழ்வதற்கு என்னென்ன சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ಸಹಾಯದೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ನೆನಪಿದೆಯಾ? ಮೊದಲನೇದಾಗಿ ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತல், ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದು. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ கீழ்ப்படிதல், ಮೂರನೇದಾಗಿ மூணாவது பாவங்களை அறிக்கை செய்தலும் உண்மையான மனத்திரும்புதலோடு வாழ்வது. ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡೋದು ಕೂಡ ನಿಜವಾದ ಮಾನಸಾಂತರವಾಗಿ ಜೀವಿಸೋದು. இதுல பாதி செய்தி தான் நான் முடிச்சிருக்கேன். இதுல சரியா? ನಾನು ಅರ್ಧ ಸಂದೇಶ ಈಗ ನಾನು ಮುಗಿಸಿದ್ದೀನಿ. நான் என்ன செய்யறேன், அடுத்த செஷன் நம்ம வரும்போது இந்த 12ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பிராக்டிகலா சரீரத்தை வச்சு என்னெல்லாம் பவுல் சொல்லி தராரு, எப்படி சபையில பக்தி விருத்தி உண்டாகும் அப்படின்றத நம்ம படிக்கலாம். ಮುಂದೆ ನಾನು ಮುಂದಿನ ಸಾರಿ ಬರುವಾಗ ಈ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಸಭೆಯ ಒಂದು ಭಕ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿಗೋಸ್ಕರ ಏನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாராக. நம்ம நம்புவோம். ಕರ್ತರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ಮುಂದೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. மேம்படுவதாக ஒரு சபையானது எப்படியாக தேவ பக்தியை வளர வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்தாவின் வளர வேண்டும் என்று சொல்லி, இதெல்லாம் சபையின் சரீரத்திற்கு ஒப்புமையாக்கப்பட்டு